கூகுள் மொபைல் ஃபோனில் வந்து சீப்பஸ்ட் மொபைல் வந்து Pixel 3a. இந்த மொபைலில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பெரிதும் கம்மியாக இருந்தாலும், அதாவது வந்து 670 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 3000 mAh பேட்டரி, அதாவது பின்புறம் வந்து 12.2mp டியூவல் பிக்சல் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க, 4GB RAM. அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் பெரிதும் கம்மியாக இருந்தாலும் இந்த மொபைல் வந்து பெரிதும் வந்து வாங்குறதுக்கான காரணம் என்னவென்றால், அதாவது வந்து இதோடைய இருக்க கேமரா தான். இந்த கேமராக்கு தான் எல்லோரும் வந்து இது வாங்குறாங்க. ஸோ வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த யூஐ எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே, அதாவது Android One யூஐ எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே வந்து மார்க்கெட்டில் வந்து நோக்கியா மோட்டோலோ மொபைல் இருந்தாலும் அந்த மொபைலில் வந்து அந்தளவுக்கு வந்து கேமராலாம் குவாலிட்டியாக இருக்கிறது இல்லை. ஸோ வந்து எம்ஐயில் வந்து MI A1 A2 வந்து 2 மொபைல் வந்து லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து வந்து இப்போ MI A3ங்கிற ஒரு மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஃபுல் ஸ்பெக்ஸ் அண்ட் வந்து இதனுடைய வந்து Note 7 Pro கம்பேரிசன் பார்க்க போகிறோம். அதாவது கேமரா கம்பேரிசன், எது கேமரா வந்து பெட்டராக இருக்குது, ஸோ வந்து இதனுடைய பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அண்ட் வந்து இதனுடைய சாம்பிள் பிக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மொபைல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதாவது மொபைலுக்கு பின்னாடி வந்து 42mp மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாஸ்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்னிங் கிளாஸ் 5ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சைடில் பார்த்தீங்கன்னா Android Oneங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சொன்னால் நம்ம ராஜ்டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். அதாவது ஆல், பர்சனலைஸ்டு, நான் காட்டும். அதில் வந்து ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தொடர்ந்து உங்களோட ஆதரவை தெரிவிங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே வந்து மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கேஸுக்கு மேலே வந்து அதனுடைய வாரண்டி கார்டு அண்ட் வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓரத்தில் வச்சிடலாம். ஸோ பாக்ஸில் பார்த்திங்கன்னா வந்து பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது, அடுத்து வந்து சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தான் இருக்குது. இது வந்து 4 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அது என்ன, நீங்கள் வந்து வெளியே வந்து ஆன்லைன் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து லைட்டாக தான் இருக்குது சொல்லணும். உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான வெளியே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சிம் எஜெக்டட் டூல் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வந்து பாக்ஸ் இன்னில் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைலோட பேக் டிசைனை பார்ப்போம். பேக் டிசைன் வந்து நல்ல கிளாசிக்காக லுக்காக தான் இருக்கும் சொல்லணும். அதாவது Note 7 Proவோட இது வந்து நல்ல கிளாசிக்காக இருக்குது. ஸோ வந்து லுக்கு வந்து பெட்ரு வந்து இந்த MI A3 தான். ஸோ லுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக MI A3 தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து 8mp அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பார்த்திங்கன்னா மெயின் கேமரா வந்து 48mp Sony IMX586 அல்ட்ரா ஹை ரெசல்யூஷன் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பார்த்திங்கன்னா 2mp வந்து டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து Xiaomiங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நியூ அடையாளத்தை வந்து. அதுக்குள்ள கீழே பார்த்திங்கன்னா Android Oneங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடியோ ஜாக் 3.5mm கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பார்த்திங்கன்னா ரிமோட் சென்சர் கொடுத்துருக்காங்க, ஸ்கிப் பண்ணல இதில். ஸோ வந்து டைப் சி போட்டு தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லெஃப்ட் சைடில் வந்து மைக் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. சிம் 1ல் வந்து நானோ சிம் போட்டுக்கலாம். சிம் 2ல் வந்து நானோ ஆறு வந்து மெமரி கார்டு தான் போட முடியும். அதாவது ஏதோ ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர்னால கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ வந்து Note 7 Pro இதுவும் கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஸ்லோவாக தான் இருக்குது சொல்லணும். இது வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்னால கொஞ்சம் ஏதோ பெட்டராக தான் இருக்குது சொல்லலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கேமரா ஓப்பன் பண்ணிக்கலாம். கேமரா ஓப்பன் பண்ணி வந்து என்னென்ன மோட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ வந்து கேமரா ஆப் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ரெட்மியில் இருக்க கேமரா ஆப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எந்த ஆப்புமே வந்து வேறு எதுவுமே இதில் கொடுக்கவே இல்லை. அதாவது Android OSனால இதில் வந்து கேமரா மட்டும் அந்த ஆப் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதில் இருக்க ஆப்ஷன் தான் எல்லாமே வந்து இதிலே இருக்குது. என்னென்ன மோடு வந்து நார்மல் ரெட்மி மொபைலில் இருக்கோ அதே தான் வந்து MI A3 மொபைலில் இருக்குது. ஸோ வந்து டெப்த் சென்சார், அதாவது பிளர் எஃபெக்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 48mp மோடில் வந்து பார்ப்போம். ஸோ வந்து இதில் வந்து ஒயிட் ஆங்கிள் கேமரா இருக்கனால வந்து 0.5xலையும் 1x 2xல வந்து ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுக்குது. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து 4K சப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து Note 7 Proவில் வந்து 4K சப்போர்ட் இருக்குது. அதாவது Note 7Sல வந்து அந்த 4K சப்போர்ட் கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு கொடுக்கல, அடுத்த அப்டேட் வந்தால் கொடுப்பாங்க. ஸோ வந்து MI A3ல வந்து 4K சப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்து இந்த மொபைலில் வந்து சென்டரில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம் நல்லா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக பொறுத்த வரைக்கும் MI A3 தான் பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது Note 7 Proவில் வந்து MI UI கொடுத்துருக்கனால அதில் ஃபீச்சர்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. அதாவது வந்து ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் MI A3 தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து MI A3யில் வந்து டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.2 இன்ச் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து MI A1 A2வில் வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அதாவது வந்து இதில் Corning Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்தாலும் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எதனால் வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து ஸ்கிப் பண்ணாங்க தெரியல. இது வந்து MIக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து வீடியோ குவாலிட்டியாக பாருங்கள். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து சாங் குவாலிட்டியை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைலில் வந்து Qualcomm Snapdragon 665 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் எடுத்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கள். அதாவது 0.5x ஜூமிங்கில் எடுத்த 1x 2x இதில் எடுத்தது. ஸோ MI A3 Note 7 Proவில் எடுத்த ஃபோட்டோஸ் சாம்பிள்ஸ், மெயின் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ வந்து இது ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ குவாலிட்டியை பார்ப்போம். MI A3 Note 7 Proவில் இருக்க கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பெஸ்ட்டாக இருக்குது என்னைய கேட்டால் எதுனா இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்குது Note 7 Proவில். MI A3யில் வந்து அது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே என்னை கேட்டால் பெட்டராக தான் இருக்குது. அதாவது வந்து Note 7 Proவில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கூட இருக்க மாதிரி இருக்குது. சேச்சுரேஷன் கொஞ்சம் கூட இருக்குது. MI A3யில் வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைல் வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து 14,417 வந்திருக்கு. அதாவது வந்து 14,200 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து Note 7 Pro கம்பேர் பண்ணும்போது வந்து அது கொஞ்சம் பெட்டராகவே நல்லாவே இருக்கும் சொல்லலாம். ஸோ வந்து ஹார்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அதான் பெட்ரு. அதாவது வந்து அதில் வந்து Snapdragon 675 கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து Snapdragon 665 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த மொபைல் வந்து ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32mp ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து 3 கலர் வேரியண்ட்டில் வருது. மோர் தென் ஒயிட் அண்ட் கைண்ட் ஆஃப் கிரே, நாட் ஜஸ்ட் புல் அப்படிங்கிற 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ஸோ இந்த மொபைல் வந்து 2 வேரியண்ட்டில் வந்து வருது. அதாவது 4GB 64GB வந்து 12,999 ரூபாய்க்கும், 6GB + 128GB வந்து 15,999 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ இது போன்ற மொபைல் கேட்ஜெட்ஸ், அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ், இது போன்ற டெக் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம ராஜ்டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போன்ற டெக்னாலஜி சம்மந்தமான அனைத்து அப்டேட்களும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.